குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். இப்போ இந்த இதை பொறுத்தவரை ஒன்றிய அரசுடைய இது எப்படி இருக்குங்க சார் உங்களுக்கு சப்போர்ட்? காவிரி ஒன்றிய அரசோட ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கு தமிழகத்துக்கு? எனக்கு ஐயப்பாட்டுக்குரியதாக இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவங்க வந்து மேகதாது கட்டணும்னு அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொண்டாந்தாங்கன்னா என்ன கண்டிஷன் இருக்குன்னு கேட்டால், கீழே இருக்க லைப்ரரி அந்த காவிரியுடைய கடைமடை வந்து இருக்கிற நம்முடைய அப்ரூவல் இருந்தால் தான் அந்த திட்டத்துக்கு அப்ரூவல் கொடுக்க முடியும். அதுதான் முறை. ஏற்கனவே ஒரு முறை நம்ம கேட்காம அவங்க டிஆர் பீஸ்புல் ரிப்போர்ட் தயார் பண்ணி கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஓட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் வந்து சொன்ன அதை எடுத்து போட்டாங்க. நாங்களும் போய் சொன்னோம், கேட்டு போயிட்டாங்க. இப்போ நான் நேற்று நான் பார்க்குறேன், இந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்கோம். நீங்கள் மேகதாது கட்டுறதுக்கு ஒன்றும் நீங்கள் டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை இது மாதிரி விவகாரத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. இதை டிபிஆர் பண்ணான்னா நேராக சென்ட்ரல் வாட்டர் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன வேலைன்னா, எனக்கு தண்ணி விடுறதுனால கேட்டாங்க வேலை. அங்கே டேம் கட்டுறதுலாம் உள்ள கொடுக்கறதுக்கு அந்த அதிகாரம் அவர் கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே இது கிடையாது. நடுவர் மன்றத்திலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டிலும் சரி, மேகதாது என்ற ஒரு வார்த்தை உச்சரிக்கப்படவில்லை. 2 தீர்ப்பில் இதை பற்றி தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த காவேரி மட்டும் போய் பாரு, தண்ணி கொடுக்குற வேலையை பாடுறான்னா இந்த வேலைக்கு வச்சுருக்காங்க. ஆகையினால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, இது மத்திய சர்க்காருடைய தூண்டுதலாக இருக்குமா இது? அப்போ இது தமிழகத்துக்கு ஒரு எதிரான நிலைப்பாடாக இருக்குமா? ஆமாம், ஆம், ஆம், ஆம். சார், மேகதாது மத்திய அரசு மேலே தான் எங்களுக்கு சந்தேகம். துறைமுருகன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்கோம். மத்திய அரசு மேலே தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. டிகேசி மீன் கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சந்தேகமாக இருக்காம துரைமுருகனுக்கு? இல்லைண்ணே, பத்திரிகை நண்பர்கள் நீங்களாம் சீனியராக இருக்கீங்க. ஒரு மூத்த அமைச்சர், பல முறை எம்எல்ஏவாக இருந்த துரைமுருகன் அவர்கள் சொல்லும் பொழுது எனக்கு சந்தேகமாக இருக்குது. துரைமுருகன் மேலே கர்நாடகாவில் காசு வாங்கிட்டாருன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்கள், கர்நாடகா காங்கிரஸ் அரசுக்கிட்ட துரைமுருகன் அவர்கள் கை நீட்டி பணம் வாங்கிட்டாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவர் மத்திய அரசு மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாருல்ல, இப்போ என் சந்தேகத்தை நான் சொல்கிறேன். ஏன் துரைமுருகன் அவர்களோ திமுகவோ கர்நாடகாவிடம் கை நீந்தி பணம் வாங்கிட்டாங்கன்னு ஏன் நான் சந்தேகப்படுறேன்னா, ஏன்னா அவங்க மத்திய அரசு மீது சந்தேகப்படும் போது என்னோட கருத்தை நான் வைக்கணும். எதுக்கு சந்தேகமாக இருக்குன்னா, இதுவரை கர்நாடகா காங்கிரஸ் அரசை பற்றி ஒரு வார்த்தை பேசலையானே, ஒரு வார்த்தை கண்டிக்கலையானே, கர்நாடகா காங்கிரஸ் அரசு செய்வது தப்புன்னு சொல்லவே இல்லையானே. டிகே சிவகுமாராக இருக்கட்டும், சித்தராமையாவாக இருக்கட்டும், அவர்களை எதிர்த்து ஒரு அறிக்கை இல்லையானே. அவங்க பண்ணுறது தப்புன்னு வாய் திறந்து சொல்லியானே. ஏன்னா கர்நாடகாவில் பெங்களூர் ஏதாச்சும் கமிஷன் ஆட்சி நடத்துகிறாங்களா, அவங்க கான்ட்ராக்டர் ஓட்டுறாங்களா? துரைமுருகன் அவங்க பையனுக்கோ இல்லை முதலமைச்சர் குடும்பத்துக்கோ பெங்களூரில் ஏதாச்சும் பெரிய நிறுவனம் அங்கே வேலையில் இருக்கா? அதனால் பட்டும் படாமல் பாதுஷாவாக அரசியல் பண்ணணும்னு நினச்சிட்டாங்களா? மத்திய அரசின் மீது சந்தேகப்படும் அளவுக்கு துரைமுருகன் அவர்களுக்கு என்ன இருக்குது? அது ஒரு வெளிப்படையாக சொல்லணுமல்ல. இல்லை மத்திய அரசு மேலே துரைமுருகன் சந்தேகப்படுறேன்னா வெளிப்படையாக சொல்லட்டும். இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு துரைமுருகன் அவர்கள் மீதும் திமுகவின் மீதும் சந்தேகம் இருக்குன்னா, நீ காங்கிரஸ் எதிர்த்து ஒரு அறிக்கை கூட விடலை. அங்கே இருக்கக்கூடிய டிகே சிவகுமாரோ சித்தராமையா அவர்களோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு வாய் திறந்து பேசலை. அப்படி இருக்கும்போது எனக்கு சந்தேகம் வருது. ஏன்னா கலைஞர் ஃபேமிலியில் ஒருத்தர் அங்கே கைனடிக் ஷோரூம் நிறையா வச்சுருக்கிறாங்க. அது வருகின்ற காலத்தில் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த குடும்பத்துக்கு நிறையா மாலெல்லாம் அங்கே இருக்குது. அதனால் என்ன, கர்நாடகா அரசு நம்ம பேசிட்டோம்னா, இந்த கர்நாடகா ரட்சண வேதிக்கைன்னு ஒரு அமைப்பு பெங்களூரில் இருக்கும். முதல்ல வந்து நம்ம கடையை கல் எடுத்து அடித்து உடஞ்சிருவாங்க. அதனால் பேசாமல் அப்படியே பண்ணலான்னு திமுக ஐடியா பண்ணுறாங்களா? ஒருவேளை திமுகங்கிற எதிர்த்து பேசிட்டாங்கன்னா, கர்நாடகா ரட்சண வேதிக்கைன்னு ஒரு அமைப்பு இருக்குது கர்நாடகாவில். முதல்ல பார்த்தீங்கன்னா தமிழ்காரன் மேலே கல் எடுத்து போடுவான். அதான் வேலையை, காலங்காலமாக வேலையாக தான். அவள் யாரா தமிழ்காரங்க பேசுவாங்க, யாரு கடையை உடைக்கலான்னு ஒரு குரூப் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒருவேளை இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, அங்கே இவர்களுடைய ஒரு பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு வந்து சேதாரம் வந்து விடும் திமுக அமைதியாக போகிறாங்களா?
அதனால் கேள்வியை நான் என்ன கேட்குறேன், நான் நீங்கள் மத்திய அரசு மேலே சந்தேகம் இருக்குன்னு துரைமுருகன் சொல்கிறாருல்ல, அதே சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. அதனால் நாங்கள் இந்த கேள்வியை வைக்கிறோம். எதுக்கு துரைமுருகன் சொல்லட்டும், எங்களுக்கு எது பிஸ்னஸ் இல்லைப்பா, எங்களுக்கு எது இல்லைப்பா, நாங்கள் கர்நாடகாவை பற்றி நாங்கள் தைரியமாக பேசுவோம்ப்பா, காங்கிரஸ் அரசு பண்ணுற தப்பை ஏன் தைரியமாக பேசாமல் இருக்கீங்க? தமிழ்நாடு மக்கள் இந்த கேள்வி கேட்குறாங்கல்ல. இன்றைக்கி மழை வந்துருச்சு, தப்பிச்சிட்டோம். மழை வந்தனால தண்ணி வருதுண்ணே 4 நாளாக, அதனால் நம்ம இதை மறந்துடுவோம் அப்படின்னு திமுக நினைக்குது. திமுகவோட ஐடியா என்னன்னாங்கன்னா, ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய வியாதியை மறதி. 6 மாதம் மழை வந்துருச்சு, எல்லாம் மறந்து. நீ காவேரி பிரச்சனை காணாமல் போயிடுச்சு, அவ்வளோதான். நீ காவேரி பிரச்சனை கிடையாது, ஏன்னா மழை வந்துருச்சு. இன்னைக்கு காவேரி பிரச்சனை அடுத்த வருஷம் வரும். இவங்க அடுத்த வருஷம் வரைக்கும் இதே ஓட்டுன்னு ஓட்டி அதுக்குள்ளே மத்திய அரசு மேலே பழியை போட்டு 2 புதிய பிரச்சனையை கிளப்பி மக்கள் காவேரி மறந்து வேறு ஏதாச்சும் பிரச்சனைக்கு போயிடுவாங்க. இப்படியே 30 வருஷமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோங்கண்ணா. அதனால்தான் பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்வது, திமுக காரங்க தலைவர்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசை வாய் திறந்து ஏன் அவர்கள் செய்வது தவறுன்னு ஏன் நீங்கள் சொல்லலாம்?